ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்திஸ் கிச்சன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃப்ரூட் ஐஸ்கிரீம் தாங்க. ஃப்ரூட்ஸை வச்சு ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம். நம்ம கேஸ் ஸ்டவ் பக்கமே போகாமல் வெறும் ஃப்ரூட்ஸை வச்சு நம்ம இன்றைக்கி ஐஸ்கிரீம் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். குழந்தைங்களுக்கு இப்போ சம்மர் லீவ் வேறு வருது, ரொம்பவே சில்லுன்னு சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. அடிக்கடி ஐஸ்கிரீம் கேட்டு ரொம்ப தொலை பண்ணுவாங்க. அந்த டைமில் கண்டிப்பாக இந்த ஃப்ரூட் ஐஸ்கிரீம் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி ஒரு ஃப்ரூட்ஸை நீங்கள் இந்த மாதிரி ஐஸ்கிரீமாக மேக் பண்ணி நீங்கள் டெய்லி கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். நமக்கு கடையில் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கறதுக்கு ரொம்பவே பயப்படுவோம் இல்லையா? என்ன கெமிக்கல் தெரில, குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிக்கும், என்ன தண்ணி மிக்ஸ் பண்ணுறாங்கன்னு தெரில அப்படின்ற ஒரு பயம் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க. பயமே இல்லாமல் குழந்தைங்க எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டோம், ஹெல்த்தியாக இருக்கும், நம்மளும் ஹெல்த்தியாக சாப்பிடலாம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. 2-3 பேர் கேட்டிருந்தீங்க, சக்தி ஏன் உனக்கு ஃபேஸ் எல்லாம் வேறு மாதிரி மாறிடுச்சு, ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. ஒன்றும் இல்லை, நான் சொன்னேன் ஏற்கனவே நான் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கேன், எனக்கு அது என்னன்னே தெரியல, பட் ஆனால் எனக்கு இருக்குது. ஸோ அது நான் மெடிசன் நிறைய 6 மந்த்துக்கு இப்போ எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. நிறைய மெடிசன் எடுத்துக்கிறதால என்னோடய ஹெல்த்து, என்னோடய ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி உப்புன மாதிரி ஆகி திரும்பவும் ரெக்கவர் ஆகிடுது. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தர்பூசணி நம்ம க்யூபாக கட் பண்ணிக்கலாம். இதில் இருக்க சீட்ஸ் எல்லாமே நம்ம எடுத்துடலாம். எல்லா பழமுமே அப்படி தான். நம்ம இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணிட்டோன்னா நம்ம மிக்சியில் அரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த பழம்னு மட்டும் இல்லை, உங்கள்கிட்ட எந்த பழம் இருந்தாலும் பசங்க சாப்பிட்டு மீதி இருக்குது, அடுத்த நாள் வச்சா கெட்டு போயிடும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த மாதிரி ஃப்ரூட்ஸை வேஸ்ட் பண்ணாமல் அதை ஸ்கொயராக கட் பண்ணி அதோட சீட்ஸு ஸ்கின்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரீசரில் வச்சிட்டிங்கன்னா, குழந்தைங்க ஒரு நாளைக்கு ஒரு ஃப்ரூட் ஐஸ்கிரீம்ட்டு நீங்கள் அழகாக ஐஸ்கிரீம் ரெடி பண்ணி கொடுத்துடலாம். குழந்தைங்களும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. நீங்கள் கடையில் வாங்கி கொடுக்குறத விட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ஹெல்த்தியாக இருப்பாங்க. இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் நான் நைட்டே கட் பண்ணி ஃப்ரீசரில் போட்டு வச்சுருந்தேன். இப்போது காலையில் எடுத்துட்டேன். ஃப்ரீசரில் இருந்து எடுத்ததுமே உடனே அரைக்கக்கூடாது. ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே வச்சுட்டு நம்ம அரைக்கலாம். இப்போ வாழைப்பழத்தை அரைச்சிக்கலாம். நல்லா கட்டிகள் இல்லாமல் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சாச்சு. நம்ம அந்த வாழைப்பழம் ஃப்ரீசரில் போட்டு வச்சோம் இல்லையா, அதே டப்பிலே அரைச்சி திரும்ப அதிலே போட்டுக்குங்க. இது இன்னும் ஒரு 3 hours நம்ம ஃப்ரீசரில் திரும்ப வைக்க போகிறோம். அப்போ தான் அந்த ஐஸ்கிரீம் கன்சிஸ்டன்சி வரும். நல்லா ஈக்குவல் பண்ணி விட்டுக்குங்க. எந்த பபுளும் இல்லாமல் நல்லா இப்படி ஈக்குவல் பண்ணி விட்டுடலாம். இப்போ வாழைப்பழம் ஐஸ்கிரீமுக்கு ரெடி ஆயாச்சு. அடுத்து திராட்சை. இந்த திராட்சை ரொம்ப இனிப்பாக இருக்கும். நான் எதுலேயுமே சர்க்கரை சேர்த்துக்கலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஒன்று இனிப்பு கம்மியாக இருக்கும், ஒன்று இனிப்பு அதிகமாக இருக்கும். நான் வாங்கினது எல்லாமே சாப்பிட்டு பார்த்தேன், எல்லாமே இனிப்பாக இருந்ததால் நான் சர்க்கரையே சேர்த்துக்கலை. இப்போவே எப்படி க்ரீமியாக இருக்குது பாருங்கள். இருந்தாலும் இன்னும் ஒரு 3 மணி நேரம் வச்சோன்னா சூப்பராக இருக்கும். இதையும் நம்ம அப்படியே ஈவன் பண்ணி விட்டுட்டு நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதே மாதிரி தான் எந்த பழமாக இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்து வாட்டர்மெலன், தர்பூசணி அரைச்சிக்கலாம். சீட்ஸே இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன். நைஸாக அரைச்சாச்சு. தர்பூசணி சூப்பராக இருக்குல்ல, கலர்ஃபுல்லாக இருக்குது. இனிமேல் நம்ம குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக கலர்ஃபுல்லாக கொடுக்கலாம் ஐஸ்கிரீமை. அடுத்து பப்பாளி பழம். இது நம்ம வீட்டிலே பழுத்தது, ரொம்ப இனிப்பான பழம். அதனால் சர்க்கரை சேர்த்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. நைஸாக அரைச்சிட்டேன். டப்பியில் போட்டு அரைச்சி வச்ச ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து திரும்பவும் நம்ம ஃப்ரீசரில் வச்சாச்சு. இப்போது பாருங்கள், கலர்ஃபுல்லான ஐஸ்கிரீம் ரெடி. நம்ம குட்டீஸ் என்ன கலர் வேணுமோ எடுத்து சாப்பிடுன்னு நீங்கள் தைரியமாக கொடுக்கலாம். எந்த கலரும் இல்லை, எந்த ஆர்டிஃபிஷியல் எசன்ஸும் இல்லை, எந்த கெமிக்கலும் இல்லை. ஆரோக்கியமான ஐஸ்கிரீம். ஃப்ரீசரில் வச்சு 6 hours ஆகிடுச்சு. இப்போ இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கிரேப் பார்க்கலாம். அருமையாக இருக்குங்க. நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா கட்டியாகவே ஆகாது. ஏன்னா நம்ம வெறும் ஃப்ரூட்ஸை தான் வச்சு அரைச்சிருக்கோம், தண்ணி எதுவுமே சேர்க்கலை. அதனால் அந்த ஐஸ்கிரீம் க்ரீமி ஸ்ட்ரக்சருக்கே இருக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இனி ஐஸ்கிரீம் கேட்டால் நீங்களும் பயப்படாமல் எடுத்து கொடுக்கலாம். சாப்பிடு, எவ்வளோ வேணாலும் சாப்பிடு அப்படின்ட்டு நம்மளும் சாப்பிடலாம் சைடில். ஏன்னா இன்றைக்கி கடையில் எப்படி என்ன செய்கிறாங்கன்னே தெரியல. நமக்கு ஆரோக்கியமே கெட்டு போகுது.
இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக செய்யலாம். அடுப்பு பக்கமே போகாமல் நம்ம ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ வாட்டர்மெலன் ஐஸ்கிரீம் பார்த்துடலாமா? அப்படி க்ரீமியாகவே இருக்குங்க. இதில் நீங்கள் பார்க்குறதுக்கு எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல. நீங்கள் செஞ்சு பாருங்கள். அப்படியே க்ரீமியாகவே இருக்கும். சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதெல்லாம் வந்து நான் எப்போவுமே சம்மரில் குழந்தைங்களுக்கு ஐஸ்கிரீம் கேட்டால் இந்த மாதிரி தான் நான் கொடுக்கறது. எப்பயோ ரேராக தான் வந்து வெளியே வாங்கி கொடுப்போம். அடுத்தது பப்பாயா ஐஸ்கிரீம். பப்பாயா ஐஸ்கிரீம் நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்டது இல்லையே? செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், அருமையான பப்பாயா ஐஸ்கிரீமும் ரெடி. எப்படி கலர்ஃபுல்லாக ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சுல? கிரேப், தர்பூசணி, பப்பாயா, பனானா, ஒரு ஹெல்தியான ஐஸ்கிரீம்ங்க. இனி நீங்களும் விருப்பம் போல் எடுத்து சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்கும் கொடுங்க. ஆரோக்கியமாக இருங்க. இதில் வந்து உங்கள் விருப்பம் போல் சர்க்கரை சேர்த்துக்கலாம், அல்லது சர்க்கரை வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா, தேன் சேர்த்துக்கங்க. நாட்டு சர்க்கரை சேர்த்து பார்த்தேன், பட் ஆனால் டேஸ்ட் எனக்கு வேறு மாதிரி இருந்தது. ஸோ அதனால் நான் வந்து நாட்டு சர்க்கரை ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போ வந்து தேன் சேர்த்துக்கிறேன் அதுக்கு பதில். பார்க்கவே அருமையாக இருக்கு இல்லையா? குழந்தைங்க கலர்ஃபுல்லாக கேட்கும்போது இனிமேல் பயப்படாமல் நீங்கள் எடுத்து கொடுக்கலாம். தாராளமாக நீங்களும் சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஷேர் தான் நான் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இது ஷேர் பண்ணுங்கள். அவங்க குழந்தைங்களும் ஹெல்த்தியாக சாப்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.